வணக்கம். வெல்கம் டு ஐலான் தமிழ் கதை நேரம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ராமாயணம் ஆரண்யகாண்டம் பாகம் 2. தேவலோகவாசி ஒருவனைப் போல் அழகிய வடிவம் கொண்ட ராஜகுமாரனை அவள் பார்த்தாள். அவலட்சணமே உருக்கொண்ட அந்த அரக்கி மன்மதனுடைய அழகு பெற்ற ராமச்சந்திரனை பார்த்ததும் காமப்பரவசமாகிப் போனாள். மகாவிகாரமான அவள் காமத்தால் பீடிக்கப்பட்டு பேச ஆரம்பித்தாள். தவம் செய்பவர்களைப் போல ஜடை தரித்து கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு வில்லும் அம்புமாக ராட்சசர்களுடைய காட்டுக்கு வந்திருக்கும் நீ யார்? எதற்கு வந்திருக்கிறாய்? உண்மையைச் சொல்லுவாய் என்றார். இத்தகைய சந்தர்ப்பங்களில் தன் பெயர், ஊர், சரித்திரம் முழுவதும் சரியாகச் சொல்லிவிட்டு கேட்டவருடைய குலம், காரியம் ஆகியவற்றை கேட்பது அக்காலத்தின் பண்பாடு. அந்த பண்பாட்டில் பழகிய ராமன் தேவர்களுக்கு சமமான சௌல்யம் பொருந்திய தசரத மகாராஜனுடைய மூத்த குமாரன் நான். என்னை ராமன் என்றழைப்பார்கள். இவன் என் தம்பி லக்ஷ்மணன். இவள் என் மனைவியாவாள். இவள் பெயர் சீதை. என் தாயும் அரசனான தந்தையும் சொல்லி உத்தரவிட்டபடி தர்மத்தை காக்க இந்த காட்டில் வனவாசம் செய்ய இங்கே வந்திருக்கிறேன். தயவு செய்து சொல்வாய், நீ யார்? எந்த குலம்? உன் ஸ்வரூபத்தை பார்த்தால் ராட்சச பெண் போல் தோன்றுகிறது. இவ்விடம் என்ன காரியம்? எதற்காக வந்தாய்? சரியாகச் சொல் என்றான். ராவணனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? விஸ்ரவசுடைய வீரபுத்திரனும் ராட்சசர்களுடைய அரசனுமான ராவணனுடைய சகோதரியாவேன் நான். என் பெயர் சூர்பனகை. ராவணனுடைய சகோதரர்களான கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் மகாபலவான்கள். தவிர இக்காட்டில் அரசு புரியும் கரணும் தூஷணனும் என் சகோதரர்கள். இவர்களுடைய தேகபலமும் அதிகாரமும் பெரியது. ஆனால் நான் அவர்களுக்கு உட்பட்டவள் அல்ல. என் இஷ்டப்படி நான் எதையும் செய்வேன். இந்த வனத்தில் என்னை கண்டு யாரும் பயப்படுவார்கள். உன்னை கண்டது முதல் உன்மேல் அடங்காத காதல் கொண்டு விட்டேன். நீதான் என் கணவன். ஏன் இந்த சிறு பூச்சியை போன்ற ஒரு பெண்ணை கட்டி கொண்டு அலைகிறாய்? காட்டில் உனக்கு தகுந்த மனைவி நான் தான். என் கூட சேர்ந்து எங்கும் சஞ்சரித்து சந்தோஷமாக இருப்பாய். நான் எந்த வடிவத்தையும் எடுப்பேன். பயப்படாதே. இந்த பெண்ணையும் உன் தம்பியையும் உடனே தின்று முடித்து விடுவேன் என்று. வா என் கூட, தயங்க வேண்டாம் என்று காமத்தால் பீடிக்கப்பட்டு ராட்சச குலத்தின் படி பிதற்றினாள் சூர்பனகை. ராமனுக்கு இந்த அரக்கியின் காம விகாரமும் நடவடிக்கையும் பேச்சும் மிகவும் வினோதமாக இருந்தது. சிரித்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். அரக்கியே, என்னை குறித்து நீ ஆசைப்படுவது உனக்கு துன்பமாகும். இந்த பெண் என் மனைவியானவள் கூட இருக்கிறாள். 2 மனைவிகள் விவகாரம் தொந்தரவுக்கு இடமாகும். இது உனக்கு தெரியுமல்லவா? இதோ இருக்கிறான் என்னுடைய தம்பி. தனியாக இருக்கிறான். அழகிலும் பலத்திலும் எனக்கு சமமானவன். இவன் உனக்கு தகுந்த புருஷன். இவனை கேட்டுப்பார் என்று சிரித்து கொண்டே என்னை விட்டுவிடு என்றான். மேலே நடக்க வேண்டியதை லக்ஷ்மணன் பார்த்து கொள்வான் என்று இப்படி ராமன் சொன்னான். அரக்கியும் ராமன் சொன்னபடி அவனை விட்டுவிட்டு ராமனுடைய அழகுக்கு குறையாத லக்ஷ்மணனுடன் பேச ஆரம்பித்தாள். வீரனே, வா என்னுடன். இருவரும் இந்த தண்டகாரண்யத்தில் சந்தோஷமாக கூடி குலாவித் திரியலாம் என்றாள். லக்ஷ்மணனும் அண்ணன் ராமனுடைய பரிகாசத்தில் சேர்ந்து கொண்டு, பைத்தியக்காரி, ஏமாந்து போகாதே. நீ யார், நான் யார்? அண்ணனுக்கு அடிமையாக இங்கே இருக்கிறேன். நீயோ அரசகுமாரத்தி. ஓர் அடிமையை கட்டிக்கொண்டு அடிமைக்கு அடிமையாக நீ வாழலாமோ? ஏமாந்து போகாதே. என் அண்ணன் ராமனுக்கு
இரண்டாந்தாரமாக அமைவதே மேலானது. இந்த சீதைக்காக நீ பயப்பட வேண்டியதில்லை. ராமனுடைய காதல் உன் பேரில்தான் வேகம் கொள்ளும். சீதையை அலட்சியம் செய்து விடுவான். நீ சுகமாக இருக்கலாம் என்றான். மோகத்தில் பீடிக்கப்பட்ட அரக்கி லக்ஷ்மணனுடைய பேச்சை அப்படியே எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமனிடத்தில் சென்று பக்கத்தில் இருந்த சீதையை பார்த்தாள். இந்த பூச்சி அல்லவா எனக்கும் உனக்கும் இடையில் தடையாக இருக்கிறாள். வயிறு ஒட்டி போய் கிடக்கும் இவள் மேல் உனக்கு ஒரு மோகமோ? இதோ இவளை இந்த கணமே முடித்து விடுகிறேன். உன்னை அடையாமல் நான் உயிருடன் இருக்க முடியாது. இவளை இப்பொழுதே ஒழித்து விடுகிறேன். பிறகு நீ என்னுடன் சந்தோஷமாக சேருவாய் என்று சொல்லி அந்த அரக்கி சீதையின் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தாள். அந்த சமயம் ராமன் இடையில் புகுந்ததால் சீதை தப்பினாள். வேடிக்கை வலுத்து போயிற்று என்று எண்ணி ராமன், லக்ஷ்மணா, இவளை பார்த்துக்கொள். சீதை எப்படியோ தப்பி பிழைத்தாள். இந்த அரக்கிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றான். லக்ஷ்மணன் உடனே கத்தியை எடுத்து சீதையை தாக்கி கொல்லப்போன அரக்கியை அங்கஹீனம் செய்துவிட்டு போ என்றான். அவமானப்பட்டு இரத்த காயமடைந்த அரக்கி பெருங்குரலிட்டு வீறிட்டு அழுது கொண்டே வனத்திற்குள் மறைந்தாள். இரத்தம் பெருக நேராக ஓடிப்போய் சூர்ப்பனகையானவள் கரண் இருந்த இடம் சென்று அவன் முன்னிலையில் ஆகாயத்திலிருந்து இடி விழுவது போல் ஐயோ என்று அலறி விழுந்தாள். அரக்கர்கள் சூழ அமர்ந்திருந்த ராட்சச தலைவனான கரண் என்ன செய்தி என்று விசாரித்தான். என்னை பார், இந்த அநியாயத்தை செய்த ராமனும் லக்ஷ்மணனும் இந்த காட்டில் வசிக்கிறார்கள். நீயும் இங்கேதான் இருக்கிறாயா என்றாள் சூர்ப்பனகை. என்ன என்று கரண் எழுந்து, எனக்கொன்றும் விளங்கவில்லையே. புத்தி சுவாதீனம் செய்து கொண்டு விவரமாகச் சொல். யார் உனக்கு இந்த அங்கஹீனம் செய்ய துணிந்தது? இந்த வனத்தில் என் கோபத்திற்கு ஆளானது யார்? எவன் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக விரும்பி உன்னை இப்படி அவமதித்தான்? சும்மா இருந்த சர்ப்பத்தை யாழ் கால்விரலால் குத்தியது அந்த வடையன் யார்? எங்கே? எல்லாவற்றையும் விவரமாகச் சொல். இதோ அவன் மடியப் போகிறான். அவன் இரத்தத்தை மண் உறிஞ்சி குடிக்கப் போகிறது. எழுந்து நின்று நடந்ததை சரியாகச் சொல் என்றான். சூர்ப்பனகை சொன்னான். 2 அழகிய மனிதர்கள், தசரதன் குமாரர்களாம், தவவேஷம் பூண்டு ஒரு பெண்ணுடன் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை காரணமாக வைத்து கொண்டு என்னை தாக்கி இந்த அக்கிரமம் செய்து விட்டார்கள். இந்த துஷ்டர்களின் இரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறேன். இவர்களை நீ வதம் செய்வாய். இதை நீ முதலில் செய்ய வேண்டும். தம்பி, வேறு வேலை பிறகுதான் என்றான். கரண் உடனே தன் சேனாதிபதிகளுக்கு உத்தரவிட்டான். இந்த கணம் சென்று அந்த 2 துஷ்டர்களையும் கொன்று அவர்களுடைய பிரேதங்களை இவ்விடம் கொண்டு வாருங்கள். இவள் சொல்லும் பெண்ணையும் இழுத்து வாருங்கள். தாமதிக்க வேண்டாம் என்றான். கரனுடைய 14 சேனை தலைவர்களையும் அழைத்து கொண்டு சூர்ப்பனகை ராமனுடைய ஆசிரமத்திற்கு வந்தாள். பழிவாங்கி ராஜகுமாரர்களை கொன்று அவ்விடத்திலேயே அவர்களுடைய இரத்தத்தை குடிக்க வந்தாள். அதோ அங்கே நிற்கிறார்களே அந்த 2 வாலிபர்களை என்னை அவமதித்து அங்கஹீனம் செய்தது. அவர்களை உடனே கொல்லுங்கள் என்றாள். ராமன் விஷயத்தை அறிந்தான். உடனே லக்ஷ்மணனிடம், லக்ஷ்மணா, சிறிது நேரம் சீதையை பார்த்துக்கொள். நான் இவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வில்லை எடுத்து நின்றான். யுத்த வழக்கப்படி எதிர்க்க வந்தவர்களை எதிர்த்து அவர்களுடன் போரிட்டான். ராமனுடைய பானங்கள் அரக்கர்களை கொல்ல அதிக நேரம் பிடிக்கவில்லை. அனைவரும் ராமபாணத்தில் மாண்டு போனார்கள். சூர்ப்பனகை மறுபடியும் கோரமாக புலம்பிக் கொண்டு கரனிடம் போய் அவன் முன்னிலையில் விழுந்தாள். விழுந்து புரண்டு கொண்டிருந்த சகோதரியை சமாதானப்படுத்தி நிலைமையை அறிந்தான் கரண். யமனை போன்ற வீரர்களை அனுப்பினேன், இப்படியாகிவிட்டதே என்றான்.
உனக்கு ரோஷம் இருந்தால் நீயே சென்று ராமனுடன் யுத்தம் செய்வாய் என்று சொன்னாள் சூர்பனகை. தன் சபையிலேயே இவ்விதம் சகோதரி தன்னை பேசிய மொழிகள் கரன் உள்ளத்தில் சூலம் போல பாய்ந்தன. இந்த அற்பனைக் கண்டு நீ இவ்வளவு பயந்து பேசுகிறாய், இன்னும் ஒரு கணம் காத்திரு, அவன் இரத்தத்தை நீ குடிப்பாய் என்று கரண் எழுந்தான். நீ ஒருவனாகப் போகாதே, சேனையை திரட்டி கொண்டு போ என்றாள். அப்படியே கரணும் உத்தரவிட்டான். சகலவித ஆயுதங்களை கொண்ட பெரிய சேனை தூஷணன் தலைமையில் சென்றது. பின்னால் கரணும் மெதுவாக தேரில் சென்றான். போகும்பொழுது அரக்கன் அபசகுணங்களையே கண்டான். அவன் சிரித்துவிட்டு, துர்நிமித்தங்களை கவனிக்காதீர்கள், நான் இதுவரை எந்த யுத்தத்திலும் தோற்றதில்லை. துஷ்டர்களாகிய இந்த அற்ப மானிட பூச்சிகளை நசுக்கிவிட்டு வெகு சீக்கிரத்தில் திரும்புவோம் என்று தன் சேனைக்கு கர்ஜித்து சொன்னான். துர்நிமித்தங்களால் கொஞ்சமும் பயமடைந்த இந்த சேனையும் மறுபடியும் உற்சாகமடைந்து சென்றது. சேனை வரும் ஓசையை கேட்ட ராமலக்ஷ்மணர்களும் யுத்தத்திற்கு தயாரானார்கள். லக்ஷ்மணா, நிமித்தங்களை பார்த்தாயா? யுத்தம் வரும் என்பது நிச்சயம். ராட்சசர்கள் அழிந்து போவது நிச்சயம். நீ ஆயுதங்களும் கவசமும் தரித்து சீதையை அழைத்து போய் தகுந்த ஓர் மலை குகையில் ஜாக்கிரதையாக இருப்பாயாக. நான் இங்கே நின்று இந்த ராட்சச சேனையை பார்த்து கொள்கிறேன். தாமதிக்க வேண்டாம், எனக்கு துணை வேண்டியதில்லை என்று தம்பிக்கு சொல்லிவிட்டு ராமன் கவசம் பூண்டு ஆயுதபாணியானான். லக்ஷ்மணன் ராமன் சொன்ன வண்ணம் சீதையை அழைத்து கொண்டு மலைக்கு சென்று விட்டான். ஆகாயத்தில் தேவர்களும் கந்தர்வ சித்த சாரண கணங்களும் யுத்தத்தை பார்க்க வந்து விட்டார்கள். ராமனுடைய விஜயத்தை விரும்பி அவர்களும் வாழ்த்து சொன்னார்கள். ஒருவனாக நின்று எப்படி இந்த பெரும் சேனையை தாக்கி வெற்றியடையப் போகிறான் என்று ரிஷிகள் கவலை கொண்டார்கள். அச்சமயம் வில்லை வளைத்து நின்ற ராமச்சந்திரன் முகத்தில் ஜொலித்த தேஜஸானது வில்லை வளைத்த ருத்ரனுடைய தேஜஸை போலவே ஜொலித்தது. அரக்கர் சேனை வேகமாக வந்துவிட்டது. சிம்மநாதங்களும் வில்களின் டங்காரங்களும் பேரிகை நாதமும் கிளம்பி வனம் நிறைந்து விட்டது. காட்டு மிருகங்கள் எல்லாம் பயந்து இங்கும் அங்கும் சிதறி ஓடியன. ராமன் வில்லை பிடித்து நான் ஏற்றி நின்றான். ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள் சூழ்வன போல ராட்சச சேனை ராமனை சூழ்ந்தது. யுத்தம் மிக கோரமாக நடந்தது. ராமன் உடலெல்லாம் அடிபட்டும் அசையாமல் நின்றான். இந்த பெரும் சேனையிடமிருந்து எப்படி ராமன் தப்புவான் என்று தேவர்களும் கவலை கொண்டனர். ராமனுடைய பாணங்களுக்கு ஆயிரக்கணக்கான ராட்சச வீரர்கள் இரையானார்கள். தூஷணனே நேரில் ராமனுக்கு எதிரில் நின்று யுத்தம் செய்தான். ராமன் தன் வில்லை வளைத்து மண்டலமாக தன்னை சுற்றி பாணங்களை செலுத்தி வந்தான். வில்லில் அம்பும் பாணமும் பூட்டுவதோ அவை நானின்று விடுவதோ கண்ணுக்கு தெரியவே இல்லை. ராமச்சந்திரன் நின்ற இடத்திலிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து கிரணங்கள் வீசுவது போல் பானங்கள் பூமியில் 8 திக்குகளிலும் பரவிச் சென்று ஆயிரக்கணக்கான வீரர்கள், தேர்கள், யானைகள், குதிரைகள் முதலிய வாகன விலங்குகள் அறுபட்டு பலபலவென்று பூமியில் விழுந்து மாழ்வதுதான் காணப்பட்டது. ஆகாயத்தில் அவன் செலுத்திய பானங்கள் அரக்கர்களுடைய உடல்களை துளைத்து இரத்தத்துடன் வெளிப்பட்டு கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பைப் போல காணப்பட்டது. அரக்கருடைய சேனை நிர்மூலமாயிற்று. ராமன் காலாந்தக ருத்ரனைப் போல நின்றான். இந்த கோர யுத்தத்தில் தூஷணன் மாண்டான். கரன் இப்பொழுது நேரடியாக ராமனை எதிர்க்கத் துணிந்தான். ராமனின் பாணங்களால் கரனும் மாண்டு போனான். அரக்கர் கூட்டத்தில் தப்பி பிழைத்த சூர்பனகை நேராக ராவணனின் இருப்பிடமான இலங்கை சென்று சேர்ந்தார். திவ்ய ஆடை ஆபரணங்கள் அணிந்து மந்திரிகள் சூழ சிம்மாசனத்தில்
ராவணன் உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென்று சபையில் அதிர்ச்சி உண்டாக்கி கொண்டு அவனுடைய உடன் பிறந்தவளான சூர்பனகை மூக்கறுபட்டு அவலக்ஷண ஸ்வரூபத்துடன் சபைக்குள் பிரவேசித்தாள். மூடனே, செல்வச் செருக்கிலும் போகத்திலும் மூழ்கிப் போயிருக்கிறாய். வரப்போகும் கஷ்டத்தை முன்பே தெரிந்து கொள்ள வேண்டிய ஸ்தானத்திலிருந்து கொண்டும் கெடுதி வந்த பிறகும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். அற்ப சுகங்களில் மனதை பறிகொடுத்துவிட்டு அரசனை குடிகள் மதிக்க மாட்டார்கள். மரண பயமில்லாமல் இருந்தால் மட்டும் போதுமோ? செய்ய வேண்டிய காரியங்களை காலத்தில் கவனிக்காத அரசனுடைய ராஜ்யம் பாழாகிப் போகும். சாரணர்களை சரியாக உபயோகித்து ராஜ்யத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளாத அரசன் அழிந்து போவான். உன்னுடைய ராஜ்யத்தில் என்ன நடந்தது? ஜனஸ்தானத்தில் உன்னுடைய பந்துக்களுக்கு என்னவாயிற்று? உன்னுடைய சேனைக்கு என்ன நேரிட்டது என்பதை நீ அறியாமல் சிங்காசனத்தில் அழகாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பகைவர்கள் உன்னை அழிப்பதற்கு சமயம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னவா என்றால் இங்கே சுகமாக காலம் கழித்து கொண்டு சுகபோகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது உனக்கு அவமாகமாகப்படவில்லையா? உன் தங்கைக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தாயா? விசாரித்தாயா? இதுவரையில் உனக்கும் உன் ஆட்களுக்கும் பயந்து நடுங்கி வாழ்ந்த ரிஷிகளுக்கு இந்த ராமன் அபயம் கொடுத்து விட்டான். உன்னுடைய ஜனஸ்தானம் பாழாயிற்று. தண்டகாரண்யத்தில் உன்னை பற்றி இருந்த பயம் முற்றிலும் தீர்ந்து போயிற்று. தன்னைத்தானே பாராட்டி கொண்டிருப்பதோடு திருப்திப்பட்டு கிடக்கும் உனக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது. உன்னை உன் குடிமக்களை நீ மதிக்க மாட்டார்கள். ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படுவாய். இது சர்வ நிச்சயம். கரணையும் திரிசரனையும் தூஷணனையும் கரனுடைய முழு சேனாபலத்தையும் கொன்று நிர்மூலமாக்கிவிட்ட ராமனுக்கு சீதை என்ற ஒரு மனைவி இருக்கிறாள். காட்டில் அவனோடு தனியாக இருக்கிறாள். அவள் அழகை என்னவென்று சொல்வேன்? தேவ கந்தர்வ யக்ஷ கிண்ணர மனுஷ்ய ஜாதிகளில் இந்த அழகை இதுவரை நான் கண்டதில்லை. உனக்கேற்ற மனைவி என்று அவளை கண்டதும் நான் நிச்சயித்து விட்டேன். ராட்சச குலத்தை சேர்ந்த நான் ஓர் எண்ணம் கொண்டதும் அதை நிறைவேற்றுவது தானே என் சுபாவம். உனக்காக நான் அவளை தூக்கி எடுத்து வர முயற்சி செய்தேன். பக்கத்திலிருந்த அந்த ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் என்னை தடுத்து என் மேல் பாய்ந்து இப்படி என் அங்கங்களை அறுத்து அவமானப்படுத்தி விட்டான். உனக்காக நான் இந்த நிலைமையை அடைந்தேன். இப்பழியை தீர்த்து உன் குலத்தின் மானத்தை காப்பாற்ற உனக்கு ஆசை இருந்தால் உடனே புறப்படு என்று சொன்னாள் சூர்பனகை. உடன் பிறந்தவள் இவ்வாறு திடீரென்று பிரவேசித்து தன் முன் நின்று இடித்துச் சொன்ன பேச்சுகளையும் சீதையை பற்றிய ஆசை பொங்கும் பேச்சையும் கேட்டு மந்திரிகளிடம் சபை முடிந்தது என்று சொல்லிவிட்டு ராவணன் தனியாக யோசிக்க ஆரம்பித்தான். மாரீச்சனின் நினைவு அவனுக்கு வந்தது. பிசாசு முகங்கள் கொண்ட பருத்த கோவேறு கழுதைகள் பூட்டிய அவனுடைய ஸ்வர்ண ரதம் தயாராய் நின்றது. அதிலேறி ஆகாய மார்க்கமாக கடலும் நாடும் நகரங்களும் வனங்களும் எல்லாவற்றையும் வெகு வேகமாக தாண்டிச் சென்றான். இஷ்டப்பட்ட இடம் செல்லும் மாயரதம் போகும்போது கீழே பார்த்த வசந்த கால காட்சிகளெல்லாம் அவனுடைய காமத்தை அதிகரித்தன. மாரீச்சனுடைய ஆசிரமத்தை அடைந்தான். ஜடையும் மரபுரியும் தரித்து விரத வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் மாரீச்சன். பேச்சில் வல்லமை பெற்ற ராவணன் மாரீச்சனை பார்த்து, நான் பெருந்துன்பத்தில் சிக்கி துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் துயரத்தை நீதான் நீக்க முடியும். உன்னை சரண் புகுந்தேன். என்னுடைய ஆக்ஞையின்படி என் உடன் பிறந்தவர்கள் இந்த தண்டகாரண்யத்தில் ஆட்சி செய்து வந்திருந்தனர். இப்பொழுது அங்கே ராமன் என்ற ஓர் மானிடன் வந்து அவர்களை அழித்ததோடு அல்லாமல் முனிவர்களையும்
அவன் காக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளான். இவனால் நம்முடைய ராட்சசர்களுக்கு அவமானமும் துன்பமும் ஏற்பட்டு விட்டது. அவனை அழிக்கவில்லை என்றால் நாம் இனி பிழைத்திருக்கலாகாது. அவன் தந்தையால் துரத்தப்பட்டு இந்த கானகத்தில் வசிக்கிறான். அவன் ஒரு சாதாரண மானிடன். கையில் பெரிய ஆயுதமும் இல்லாமல், தேரும் இல்லாமல் தரையில் நின்று கொண்டபடி நம்முடைய அரக்கர் சேனையை அழித்துள்ளான். அவனை நான் அழிக்க வேண்டுமானால் அவனுடைய பத்னி சீதாதேவியை நான் அபகரித்து கொண்டு லங்கை செல்ல வேண்டும். அவள் ஓர் பேரழகி என்று சூர்பனகை சொன்னான். அவளை நான் மணமுடிப்பதன் மூலமாக ராவணனின் மனதை நோகடிக்க முடியும். பிறகு அவனை அழிப்பதும் சுலபம் என்று சொன்னான் ராவணன். இதை கேட்ட மாரீச்சன், உன்னிடத்தில் யாரோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள். தந்தையால் துரத்தப்பட்டவன் அல்ல ராமன். தந்தையின் வாக்கை காக்க வேண்டி அவன் கானகம் வந்துள்ளான். அவன் உத்தம குணமுடைய நல்ல மனிதன். உன்னிடத்தில் அவனை பற்றி தவறாக கூறியிருப்பவர்கள் உன்னுடைய நலம் விரும்பிகள் அல்ல என்று கொள்வார். அவனை அழிக்கப் போனால் நம்முடைய அசுரகுலம் அழிந்தே தீரும். அதனால் சீதையை அபகரிப்பது பற்றி உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் என்று இதம் உரைத்தான் மாரீச்சன். ஆனால் காமத்தால் பீடிக்கப்பட்ட ராவணனுடைய மனது இதையெல்லாம் சற்றும் கேட்கவில்லை. உடனே அவன் மாரீச்சனை பார்த்து, உன்னிடத்தில் நான் யோசனை கேட்க இங்கு வரவில்லை. உன்னை செய் என்று ஆணையிடுகிறேன். நீ செய்வாயானால் உனக்கு நல்லது என்று கூறினான். மாரீச்சன் உடனே, இதில் நிச்சயமாக நான் மாண்டு போவேன். உன் கையால் மாளுவதை விட அவன் கையால் மாளுவது சிறந்தது என்று கூறி உடனே புறப்பட தயாரானான். ராவணன் மாரீச்சனை பார்த்து, நீ உடனே ஒரு மாய மான் உருக்கொண்டு சீதையின் முன்னே இங்கும் அங்கும் செல். எப்படியாவது அவளை திசை திருப்பு. நான் அவளை அபகரித்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று தன்னுடைய திட்டத்தை மாரீச்சனிடம் கூறினான் ராவணன். மாரீச்சன் புறப்பட்டு விட்டான் மாயமானாக. இத்துடன் இராமாயணம் ஆரண்யகாண்டம் பாகம் 2 நிறைவுற்றது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.